அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பிலஸ்தீன் மீட்பு போர் 265வது நாளை அடைந்திருக்கிறது. இது இந்த மீட்பு போரில் பெரிய இழப்புகள், ஆனால் பல முன்னேற்றங்கள். ஆகவே இது உண்மையிலேயே மீட்பு போராக மாறுகிறது. இதில் இஸ்ரேல் விரக்தி வயப்பட்டு நேற்றும் அல் சுஜையா, இது உங்களை ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியல, ஒரு 6 அல்ல 7 மாசத்துக்கு முன்னாடி இன்னைக்கு எப்படி ரஃபா பேசப்படுகிறதோ அதே போல பேசப்பட்ட ஒரு பகுதி அல் சுஜையா. இங்க சலாவுதீன் ஐபி வந்தாங்க, எப்படி நிறைய வரலாறு அந்த இடத்துக்கு உண்டு. அங்கேயும் யூதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த இடத்தை நேற்று திரும்பவும் என்னது இஸ்ரேலிய இராணுவம் ஆக்கிரமித்து இருக்கிறது. திரும்பியும் படையை அனுப்பியிருக்கேன். எத்தனையோ தடவை அல் சுஜையா எல்லாம் எங்க வேலை முடிஞ்சு நாங்க திரும்ப போறோம். அங்கதான் இவங்களுடைய பல எலைட் ஃபோர்ஸு, ஸ்பெஷல் ஃபோர்ஸு, ஸ்பெஷலி ட்ரெயின்டு ஃபோர்ஸ் எல்லாம் அடி வாங்குது. அறிவுப்படை, ஆயுதப்படை, ஆயுதத்தில் சிறப்பு படை, ஒவ்வொருவரையும் நாங்க இவ்வளவு ரூபா கொடுத்து இது பண்ணணும்னு சொன்னக்கூடிய எல்லா சோர்ஸும் அடி வாங்கினது அங்கதான். சுஜயாவுடைய ஹிஸ்டரியை எல்லாரும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இது இதுவரைக்கும் தோல்வியை சந்திக்காத ஒரு பூமி உண்டு என்று சொன்னால் காசாவுடைய சுஜையா பகுதி தான் என்று சொன்னார்கள். இப்ப திரும்பவும் போயிருக்கான். போய் அவங்களால முடிஞ்சது எடுத்த உடனே கண்ட வீடுகளை எல்லாம் இடித்திருக்கிறார்கள். பாம்பு போட்டிருக்காங்க மக்கள் குடியிருந்த இடத்துல. நேற்று 47 ஷஹீதுகள் இந்த இடங்களை சுற்றியே. அதோட நுஸ்ரத் கேம்ப்லையும் அட்டாக் பண்ணியிருக்கான். ஆனால் சுஜாவில் இவனை சும்மா விடலை. அல் முஜாஹிதீன் குரூப் நாங்கள் இவங்க வரப்போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கன்னி வெடிகளை நிலத்தில் வைத்திருந்தோம், அவையெல்லாம் அவர்களை தூள் தூள் ஆக்கின என்று சொல்லுகிறார்கள். இழப்புகளை பற்றி இப்பொழுது பிரசாபித்துக் கொள்வதில்லை. ஏனென்று சொன்னால் இஸ்ரேலிய இராணுவமே 25 பேரை ஒத்துக்கொள்ளுகிறது. அந்த அவர் ட்ரூப் ஏறி வந்த ஒரு கேரியர் சொல்லக்கூடிய ஒரு வாகனத்தை தாக்கி இருக்கிறார்கள். 105 மிசில் கொண்டு அல் சுஜையா நெய்பர்ஹுட்ல சண்டை நடந்திருக்கு. திடீர் தாக்குதல். தல்லல் ஹவா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலும் அதே சுஜையாவை சுற்றி சண்டை நடந்திருக்கிறது. எல்லாம் இவங்க குண்டு போடுவது, பில்டிங்கை இடிக்கிறது, அவங்க இவர்களை மட்டுமே குறிவைத்து தாக்குவது என்று அந்த சண்டை நடந்திருக்கிறது. இப்போ இதுல இவங்க சுஜாவுக்கு புதுசா போனதுல இஸ்ரேலிய மீடியாக்கள், இஸ்ரேலிய இராணுவம் ஒரு புதிய விஷயத்தை கண்டுபிடித்து விட்டதாக அறிவித்திருக்கிறது. அந்த புதிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த 9 மாசம் யுத்தம் நடக்கு பாருங்க, சண்டை போட்டுக்கிட்டு புதிய சுரங்கப்பாதைகளை தோண்டி இருக்கிறார்கள். அதுல எத்தனைன்னா இவங்களுக்காக பூபி டிராப், இவங்களை உள்ள விட்டு அடிப்பதற்காக ஏற்பாடு பண்ணப்பட்டது என்பது தெரியவில்லை. ஆனால் பல புதிய சுரங்கப்பாதைகள் தோண்டப்பட்டிருக்கின்றன. அப்ப அந்த ஒரு செய்தி நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இவர்கள் போர்க்களத்தில் ஏற்படுகின்ற தொய்களை பயன்படுத்தி கொண்டு தூங்குவதில்லை. அவர்கள் தங்களை மேலும் தயார்படுத்திக் கொள்ளவும், இஸ்ரேலை ஆக்கிரமித்து விட்டேன், வெற்றி பெற்று விட்டேன் என்று அறிவிக்கக்கூடிய பகுதிகளுக்கு மீண்டும் வரும் என்பதை தெரிந்திருக்கிறார்கள். அதனாலதான் கன்னி வெடி மூலம் அதை வரவேற்றிருக்கிறார்கள். அத இஸ்ரேலிய மீடியாவே இவ்வளவு வருத்தத்தோட சொல்லுது. திரும்பியும் சுஜயாவா அங்க கன்னி வெடிகளால் வரவேற்பாம் என்று. அப்ப அடுத்தது ரஃபா பகுதியில ஒரு பெரிய தாக்குதல். அதுல இஸ்ரேலிய இராணுவம் அதுல ஷாபிலி மஸ்ஜித் என்ற பள்ளிவாசலுக்கு உள்ளால பூந்திருக்கிறாங்க. உள்ள பூந்து அவ்வளவரை அடித்து துரத்துருக்கனோ பள்ளிவாசலை காப்பாத்திட்டாங்க. அதன் பிறகு அதை சுற்றி உள்ள வட்டாரங்களில் சண்டை. அந்த சண்டையிலும் எப்பவுமே போராளிகள் குழு ஷஹீதுகளை சொல்வதில்லை. அந்த சண்டையில் நிறைய பேர் காயம்பட்டதாக இஸ்ரேலிய இராணுவம் ஒத்துக்கொள்ளுகிறது. அடுத்தது நாகலோஸ். உங்களுக்கு இந்த நாகலோஸ்னா அக்டோபர் 7க்கு போனோம். அங்கதான் முதல்ல இந்த நாகலோஸ்ல தாக்குதல். இப்போ ஒரு 5 நாளைக்கு முன்னாடி நான் சொன்னேன். 5 நாளைக்கு முன்னாடினா 5 நாளா உங்க வீடியோ வரலன்னு பார்க்காதீங்க. செகண்ட் சேனல்ல வந்துட்டு இருக்கு, அதை இந்த சேனல்ல வந்துட்டு இருக்கு, இதை பாருங்க. 5 நாளைக்கு முன்னாடி நான் சொன்னேன், இந்த நாகலோஸ்ல திரும்பியும் தாக்குதல், அதை தாண்டியும் தாக்குதல் என்று சொன்னேன்.
அப்போ அந்த நாகல் ஓசை நேற்று திரும்ப தாக்கியிருக்காங்க, நெட்சாரியுமே தாக்கியிருக்காங்க. இப்படி அவர்கள் தங்களுடைய சண்டையிடும் வலுவை இழக்காமலே இஸ்ரேலே திரும்ப திரும்ப போறான்னா என்ன அர்த்தம்? இன்னும் இருக்கான்னு தான் போறான். அதுல எனக்கு தெரியக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், இந்த யுத்தம் முடிந்தது, தோற்று வந்து விட்டோம் என்று நத்தியானுக அறிவிக்க விட, மற்ற எல்லாமே அறிவிச்சுட்டான். அதனால யுத்தம் நீடிக்கும் வரைக்குத்தான் நம்மளுடைய அரசியல் வாழ்வு, நம்மளுடைய பொலிட்டிக்கல் வாழ்வு. இன்னொன்னு, இவன் ஆரம்பத்துல இருந்தே இந்த இனப்படுகொலைகளில் ஈடுபட்டவன். இஸ்ரேல்ல கட்டி எழுப்புவதில் ஒரு காலகட்டத்தில் பங்கு வகித்தவன். நம்ம இப்ப கடைசியில் ஜெயில கடந்து செத்தோம்னு ஒரு வரலாறு வரக்கூடாது, இன்னும் அவனே டிக்ளேர் பண்ணியிருக்கான், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இஸ்ரேலா சாகணும்னு. ஆனா இஸ்ரேல் மீடியாவே சொல்லுது, இஸ்ரேலை அழிச்சுக்கிட்டு என்னடா அதுக்கு பிரைம் மினிஸ்டர். அப்போ இந்த தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கின்றன. அதுக்கடையில புது டனல்களையும் புதிய சுரங்கப்பாதைகளையும் தோண்டி இருக்கிறார்கள். அடுத்தது முஜாஹிதீன் பிரிகேட்ஸ், இவங்க தான் இப்போ ரஃபா பகுதியில் சுற்றி சுற்றி தாக்குதல். அதோட ரெமிம்ங்கிற பகுதிக்கு மிசில்களையும் அடிச்சிருக்காங்க. அப்போ கொஞ்சம் கூர்மையாக ஓய்வில்லாமல் எந்த நிமிடத்தையும் நஷ்டப்படுத்தி விடாமல் அவர்கள் சண்டையிடுகிறார்கள் என்று தெரிகிறது. இன்னொரு புதிய தகவல் என்று என்னவென்று சொன்னால், சைனால இருந்து பல புதிய ஆயுதங்களை போராளிகள் குழு பெற்றிருக்கிறது சீனாவிலிருந்து. அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அட்டாக் பண்ணுறாங்க. பத்திரிகையாளர்கள் அவர்களிடத்தில் கேட்ட நேரத்தில் இதெல்லாம் சைனீஸ் மேட் இன் சைனா வாச்ச அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, ஆமாம், சைனால்கிட்ட இருந்து நாங்கள் இப்போ ஆயுதங்கள் கிடைத்தது, அதை நாங்கள் கிடைத்தது வாங்கணும்னு சொல்லல, கிடைத்தது. ஆனால் நாங்கள் அதே மாடிஃபை பண்ணியிருக்கோம், அதை நாங்கள் வேற வகையாக காயின் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. இனிமேல் நேற்று நான் ஒரு செய்தியை சொன்னால், ரமலாவில் ஊரடங்கு உத்தரவு போட்டிருந்தான். இன்னும் அதை தளர்த்தக்கூடிய அளவில் இல்லை. ஹவுஸ் டு ஹவுஸ் சர்ச்சுன்னு சொல்கிறாங்க. வீடு வீடாக சேர்ந்து போராளிகள் தங்கியிருக்காங்களான்னு பார்க்குறாங்க. என்னான்னு தெரியல. ஒருவேளை ஆரம்ப காலத்தில், அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த 2019 யுத்த காலங்களில் எல்லாம் ரமலா வரைக்கும் இந்த அண்டர் கிரவுண்ட் இருந்தது, போராளிகளுடைய அண்டர் கிரவுண்ட் இருந்தது. ஒருவேளை இப்போ அதை திரும்ப ஓப்பன் பண்ணிட்டாங்களா என்னான்னு தெரியல. வெஹிக்கிளில் போயிருக்காங்க, பெரிய வாகனங்களில் போயிருக்கிறார்கள். செக் போஸ்ட்ல நிற்காம செக் போஸ்ட்டை அடித்து தூக்கி துறை போட்டுட்டு போனனால தான் இவன் சந்தேகப்பட்டு எல்லா வீடு ஊரடங்கு உத்தரவை போட்டான். அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியவில்லை. அப்போ இனிமே ரமல்லாவில் இவனுக்கு எதெல்லாம் சந்தேகமாக இருக்கு, அந்த பில்டிங்கெல்லாம் இடிப்பான். ரமல்லா தான் பாலஸ்தீனன் அதாரிட்டி, இப்போ இண்டிபெண்டன்ட் ஸ்டேட் சொல்கிறாங்களே, அதை நான் விளக்கமாக சொல்லிட்டேன். இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டுன்னு சொல்லக்கூடியதனுடைய தலைநகர் என்று ஸ்பெயினுடைய டிப்ளமேட்ஸ், ராஜாங்க அதிகாரிகள் எல்லாம் வந்து போனார்கள். அடுத்தது அடுத்தது நம்மளுடைய வெஸ்ட் பேங்க். இப்போ எப்படி ரஃபாவோ அல்சுஜாவுக்கு போனால் அங்கே போனாலாம் தோத்த இடத்துக்கே திரும்ப திரும்ப போய் அடி வாங்கிறதுக்கும் சாவுறதுக்கும் யுத்தத்தை நீட்டிக்கிறதுக்கு தான். வெஸ்ட் பேங்க்ல ஜெனின்ல பல ஆம்புஷ். அது எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, நான் சொல்றது இஸ்ரேலிய சேனல் 12, 13 ரெண்டுமே சொல்லுது. எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, நிலத்துக்கு கீழே 1.5 மீட்டர், அதாவது 13, 14 அடிக்கு கீழே இருந்து, நான் ஏற்கனவே இந்த ஆயுதத்தை போராளிகள் குழுக்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லிவிட்டேன். ஒரு மிலிட்டரி ஆம்புலன்ஸ் முதல்ல வந்திருக்கு, அப்புறம் தொடரா மிலிட்டரி வெஹிக்கிள்ஸ் வாகனங்கள் வந்திருக்கு. முதல்ல ஆம்புலன்ஸா அடிச்சிருக்கான். அடிச்சுட்டு அடுத்தால பின்னாடி வந்த அந்த இராணுவ வாகனங்களை ஒரு எக்ஸ்ப்ளோஷன் பூமி கீழே இருந்து வருது. இப்போ இது முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போன பிறகு கொஞ்ச நேரம் ரொம்ப அமைதி. அப்போ இதில் காயம்பட்டவர்கள் இறந்தவர்களை மீட்பதற்கு இன்னும் இஸ்ரேலுடைய ஆம்புலன்ஸும் இஸ்ரேலுடைய கவர்டு வெஹிக்கிள்ஸும், அதாவது கவசம் போட்டப்பட்ட வெஹிக்கிளும் வருது. கிளீனாக அதுவும் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுது. சேனல் 12, 13 என்ன சொல்லுதுன்னா, இந்த இடத்தை ரொம்ப நாளைக்கு முன்னாடி தயார் செய்து இருக்கிறார்கள். எங்க? ஜெனில்ல, மேற்கு கரையோட சம்பந்தப்பட்ட இடம். ரொம்ப நாளாக உட்கார்ந்து தயார் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு எங்களால் போக முடியவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், இன்னும் என்ன வெடிக்குமோ என்பது தெரியவில்லை. அப்போ முதல்ல 5, 6னாங்க. அது இப்போ முதல் தாக்குதல்ல ஆம்புலன்ஸ் இதானதில் 22. அடுத்தது இதெல்லாம் இஸ்ரேலிய சேனல் 12, 13 சொல்றது. இந்த நம்ம அல் ஜசீரா, அல் மயாதீன் அதுக்கே நான் வரல. அவன் என்ன சொல்றான்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. அப்போ 12, 13 சொன்னா, அடுத்தால நடந்ததுல 24. கடைசியில் நாங்கள் புறக்கி முடிக்கும் போது
ரெஸ்கியூவுக்கு போகணுமா வேண்டாமான்னு இருக்கும்போது ஒரு 5 ஆஃபீஸரும் 11 எக்ஸ்ட்ராவா 11 பேர் இறந்துருக்காங்க. அப்போ நேத்தே அள்ளி கட்டியிருக்காங்க ஒரு 60 கிட்ட ஜெனின்ல மட்டும். அதில் பிரமாதமாக சொல்லக்கூடியது என்னன்னா, அந்த கடைசியில் வெடிச்சதுல 5 ஆஃபீஸரும் 10 சோல்ஜரும் காயம்பட்டாங்க. இவங்க எல்லாம் எலைட் போர்ஸை சேர்ந்தவர்கள். அப்போ இதில் இஸ்ரேலிய ரேடியோ சொல்லுது, போராளிகள் அந்த இடத்தை ஏற்கனவே ரொம்ப பிளான் பண்ணி தயார் பண்ணியிருக்காங்கன்னு. இப்போ என்னாச்சு, உனக்கு ரஃபா போய் சாதிச்சிட்டால, என்ன பில்டப் இந்த ரஃபாக்கு. இந்த ரஃபாக்கு போன பிறகு இந்த ஒரு மாசத்துலயே 3 பில்லியன் டாலரை கொடுத்துருக்கு அமெரிக்கா. அவ்வளோ வேஸ்ட் தானே. ரஃபால் என்னத்தை சாதிச்சுட்டனே, ஒன்றும் சாதிக்க முடியல. இப்போ டேவிட் காரிடர்னு ஒன்று ஓப்பன் பண்ணி இந்த அபு கரீம் சலோம் அந்த வாசல் ரஃபா வாசல்லாம் அடைச்சி வச்சிருக்க. பிளாடல்பியாவில் போய் ஒதுங்கிட்ட, அடி வாங்குற, ஆம்புஷு. இதை எல்லாரும் சொன்னா, எல்லா மிலிட்டரி ஆபீசரும் இஸ்ரேலில் சொன்னா, போவாதே போவாதே என்கனவான், உனக்கு பொல்லாத நாட்கள் அங்கே காத்திருக்கேன்னு. அங்கே என்னாச்சு, இப்போ பெரிய அளவில் ஒரு பில்டப்பு நீ கொடுத்துட்டு இருக்கும் போதே ஜெனினை தயார் பண்ணிட்டான். ரமலால நீ ஊரடங்கு உத்தரவு லிஃப்ட் பண்ண முடியல, கம்ப்ளீட்டாக வாங்கன்னு சொல்ல முடியல. மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் வராங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் பொதுமக்களை போராளிகள் என்னைக்கும் குறி வைப்பதே இல்லை. அப்போ உனக்கு ரமலா உள்ளுக்குள்ளால சண்டை, நாகல் ஓசு, செர்டாயிட்டு, அஸ்கலானு இங்கே தொடர்ந்து தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. என்னையா மிஞ்சிருக்கு உனக்கு. இதுக்கிடையில இஸ்ரேல் ஒரு அறிவிப்பு, ஷெரிச்சோல அவங்க நேற்று ஒரு மிசிலை இது பண்ணாங்களாம், சோதனைக்கு விட்டார்களாம். இது இல்லை, சோதனைக்கு விட்டார்களாம். அந்த சோதனையில் அது தெஹ்ரான் வரைக்கும் சென்று தாக்கும் இந்த ஆற்றலை பெற்றேன்னு கண்டுபிடிச்சாங்களாம். அங்கே போனேன்னா நத்தியானுவே பதுங்கு குழியில், அது லக்ஸரி பதுங்கு குழி, அங்கே போக வேண்டியது வந்ததுங்கிற நாட்களை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அடுத்தது ஹிஸ்புல்லா. இப்போ ஜெனின்ல வாங்கின அடி 4 நாளாக டிஸ்கஷன் நடக்குது. முதல்ல 17ங்கன்னா, 2வது 24. இப்போ என்ன தெரியுமா செய்யறான், ஜெனின்ல ஒரு 17 வீட்டை இடிச்சிருக்கான், 47 சின்ன சின்ன மருத்துவமனைகளை இடிச்சிருக்கான். எங்க, ஜெனின்ல. அவனுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டுப்பா. காசால இவங்க போய் அக்டோபர் 7 தாக்குனாங்கன்னு ஒரு சின்ன ரெண்டலான விஷயம் இப்போ உலக மக்களே ஒத்துக்கிட்டாங்க. அது அவங்களுக்கு தேவையாதான ஒரு விஷயம்னு. இப்போ ஜெனின்ல என்னாச்சு, அப்போ போராளிகள் குழு அங்கே ரொம்ப முழு வேகத்தில் இருக்கிறார்கள். இப்போ ஹிஸ்புல்லாக்கு வந்துடுவான். ஹிஸ்புல்லா அவனுடைய தாக்குதல் நேற்றும் வீரியமாக நடந்திருக்கிறது. ஆனால் அந்த தாக்குதல்லாம் இப்போ எப்படி தெரியுமா ஆரம்பிச்சு, அதிகாலையில் அல்லது மிட் நைட்டில் இஸ்ரேல் ஒரு தாக்குதலை நடத்திடுது. அது இந்த துஞ்சு புள்ளி இடறிய உடவன் போல்னு சொல்லுவாங்கள்ல தமிழில், அது மாதிரி காலையிலே ஆரம்பிச்சிடான் அவனும். அப்போ இழப்புகள் வந்துகிட்டு இருக்கா. அதை நேற்று பட்டியல் போட்டேன். ஹிஸ்புல்லா ஒன்றும் சும்மா அவ்வளோ லாகமாக தாக்குதலை ஏற்படுத்தவில்லை. ஷஹீதுகளை சந்தித்துத்தான் இந்த களத்தில் நிற்கிறார்கள். அதில் நகூரா பகுதியை நேற்று நல்லா அடிச்சிருக்காங்க. நியூட்ரலால பல பில்டிங்களை எரிச்சிருக்காங்க, பேண்டுன்னு தான் வருது, எரிச்சிருக்காங்க. அல் சுப்தீனை தாக்கியிருக்காங்க. பிர்கத்தரிசு அங்கே இருந்த எக்யூப்மெண்ட், அதாவது வேவு பார்க்கக்கூடிய எல்லாத்தையும் அடித்து தகர்த்துட்டாங்க. மீண்டும் தாக்கியிருக்காங்க. மியூட்லால தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, இன்னும் அணைக்க முடியல. நேற்று பிரமாதமான தாக்குதல்னு சொன்னால் இஸ்ரேலிய மீடியா சொல்லுது, ஒரு 20 மிசைல்ஸ் அப்பர் கலீலில் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டான். 40 ராக்கெட்ஸு சஃபத்துங்கிற ஏரியாவில், சஃபத்து அந்த பார்டரில் உள்ளது, லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில பார்டரில் உள்ளது. அந்த ஏரியாவில் ஒரு பெரிய ஆஸ்பத்திரியும் இருக்கு. ஆஸ்பத்திரியை விட்டுக்கிட்டு மீதி இடங்கள் எல்லாம் தாக்கியிருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி அவுட்டு. ஒரு ஏற்கனவே நம்ம சொன்னதான், நேற்றும் ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டோட டைரக்டர் சொல்லியிருக்காரு, ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலில் 72 மணி நேரத்தில் நம்ம வாழ முடியாத பூமியா இஸ்ரேல் மாறிவிடும், பார்த்துக்கொள்ளுன்னு சொல்லியிருக்காங்க. 72 மணி நேரத்துக்குள்ளால எல்லாம் அவுட் ஆயிரும், எலக்ட்ரிசிட்டி உடனே போயிடும், அது எத்தனை நாளானாலும் மீட்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நேற்று நம்ம குறிப்பிட்டது போல நாவல் பேஸு லெபனானில் இஸ்ரேலால் தாக்கப்பட்டு இருக்கிறது. இஸ்ரேல் பம்பார்ட் பண்ணியிருக்கு. ஆனால் அதில் கொஞ்சம் தீ எரிஞ்சிருக்கு, உடனே தீயை அணைத்ததாக சொல்லுகிறார்கள். இப்போ இங்கே இந்த சஃபாத்து அப்பர் கலீலி இங்கெல்லாம் சண்டை போட்டான் பாருங்க. அதில் 12லிருந்து 13 பேர் வரைக்கும் காயம்பட்டு இருக்கிறார்கள் என்று இஸ்ரேலிய இராணுவமே ஒத்துக்கிறது. இது இஸ்ரேலுடைய எல்லா சேனலும் நேற்று வெளியிட்டிருக்கு. அப்போ என்பிசின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவின் நியூஸ் சேனல் ஹிஸ்புல்லாவை தாக்குனா ஈரானுக்கு ஆபத்து இருக்குன்னு நேற்று ஒரு கட்டுரை. எனக்கு அதில் எந்த பொருளும் இருக்க மாதிரி தெரியல, உங்களுக்கு தகவலுக்கு சொல்லிக்கிட்டேன், அவ்வளோதான். அடுத்தது
ஹிரத்ஸ்மோகால இருந்து எல்லா தலைவரும் சொல்லிட்டான், ஏயா நரக பூமியா இருக்கியா இப்பவே, அவன் நீ சண்டைக்கு போய் அவன் தாக்குற இல்லை, இப்பவே வாழ முடியாத பகுதியாக இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். அது ஒரு கோஸ்ட் டவுனா காட்சி அளிக்குதுன்னு பொதுவான பத்திரிகையாளர்கள் சொல்லுகிறார்கள். கோஸ்ட் டவுன்னா ஆட்கள் நடமாட்டம் இல்லை, ரோட்ல எலக்ட்ரிசிட்டி இல்லை, ஒன்று ரெண்டு மால் அங்கங்க திறந்துருக்கு, வெறும் செக்யூரிட்டி மட்டும்தான் இருக்கான், சேல்ஸ்மேன் கூட கிடையாது. இப்படி வெறிச்சோடி போயிருக்கிறது. ஏற்கனவே அது கோஸ்ட் பூமி, பேய்கள் நடமாடும் பூமி போல வறட்சியாக காலையில் எவ்வளவு அந்த ஹிரத்ஸ்மோ அக்ரிகல்ச்சர் லேண்டு, ஃப்ரூட் மார்க்கெட்டு, ஃப்ரூட் எக்ஸ்போர்ட்டு, எக்கச்சக்கமா. நம்ம இந்தியாவிலேருந்து போனால் 2 பேர் அடி வாங்கினா அங்கே இருக்கக்கூடிய சீஃபா ஃபார்மில் தான் 7 பேர் இல்லை, ஒரு தான் மோத்தானா 7 பேர் காயம்பட்டாங்கல்ல, அதுவும் அந்த ஃபார்மில் வேலை செய்ய போனவங்க தான். அப்போ அந்த இடத்தை பாலவனமாக ஆக்கி விட்டார்கள். அடுத்தது ஐடிஎஃப்ல இருக்கக்கூடிய, அதாவது இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய, இஸ்ரேலிய இராணுவத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஹிஸ்புல்லாவுக்கோட எப்படியாவது காலில் விழுந்து தான் இதை கொண்டு வரணும்னு. இப்போ அமெரிக்கா என்ன செய்யணும், கத்தருக்கு காலில் விழுந்து இங்கே பெய்ரூத்துக்கு அனுப்புகிறாங்களா, நாளைக்கு வராராம் கத்தரு உள்ள மீடியேட்டர் பேசுறது, இஸ்மாயில் ஹெனையாவை கத்தரிலிருந்து வெளியேற்றிட்டியா. ஈராக்கு வந்திருக்காங்க, சில நேயர்கள் பதிவு போட்டிருக்காங்க, ரொம்ப ஈஸியாக ஈராக்கில் இருந்தால் அவங்கள அடிக்கலான்னு. அவர் குடும்பத்தில் 104 பேருக்கிட்ட இழந்துக்கிட்டு அவங்களெல்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டு காத்துட்டு இருக்காரு. எப்படி இருக்கும் மனநிலை பாருங்க. குடும்பத்தில் உள்ள கடைசி சந்ததி வரையும் அழிக்கப்பட்ட ஒருவர் தைரியமாக இந்த யுத்தத்தில் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க மாட்டோம். அவங்க போனா என்ன, இப்போ நீங்கள் ஆக்சுவலாக அந்த செய்திகளெல்லாம் உங்களுக்கு அனலைஸ் பண்ணும்போது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்கும். சில நேரங்களில் பார்க்கும்போது எங்கே போயிட்டாங்க, சொர்க்கத்துக்கு தானே போயிட்டாங்கன்னு ஆறுதல் அடைய வேண்டியது இருக்கிறது. அப்போ அந்த பர்டிகுலராக அப்படி பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்கும், தனித்தனி கதைகளை போடுறாங்க. தனித்தனி கதை, குழந்தை எப்படி இதாச்சுங்கிற தனித்தனி கதைகளை போடுகிறார்கள். அவர்களெல்லாம் படிப்பதற்கு மிகவும் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் இதை தவிர அவங்களுக்கு வேற என்ன வழியை நீ விட்டு வச்ச, எந்த வழியும் விட்டு வைக்கலை என்பதை பார்க்கும்போது அதில் ஒரு நியாயத்தை தான் உலக மக்களே கற்பித்து கொண்டு இருக்கிறார்கள். அடுத்தது, இப்போ இதுக்கு முன்னாடி சண்டை போடும்போது அவங்களுக்கு யாரும் உதவிக்கு வரல. இப்போ ஹிஸ்புல்லா, ஹவுத்திஸு, இப்படி ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் ஈராக் அண்ட் சிரியா, இவங்கெல்லாம் ஓரளவுக்குன்னு இல்லை, முழுமையாக தங்களை அழித்து கொண்டு அவர்களோடு நிற்கிறார்கள் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா நேற்று ஹவுத்திஸு எடுத்த உடனேயே நாங்கள் ஹவுத்திஸோடைய ஏர்ஃபோர்ஸ் ஒன்று இந்த மிசில்ஸும் ராக்கெட்டும் லான்ச்சிங் பேசஸ் இதையெல்லாம் அடித்து நொறுக்கிட்டோம்னு சென்டம் அமெரிக்காவினுடைய சென்ட்ரல் கமாண்ட் அறிக்கை விட்டுருக்கு. அதுக்கு பிறகு இவங்க தாக்கியிருக்காங்க 84 கிலோமீட்டர் இதில் ஒரு தாக்குதல். இந்த ஹைப்பர்சோனிக்னு ஒரு மிசிலை வந்த பிறகு இந்த தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அப்போ 13 நாடுகளுடைய கூட்டணியோட தான் ரெட்ஸில் எல்லாத்தையும் காப்பாற்றணும் அமெரிக்கா இப்போ திரும்ப ஓடி போயிட்டு, அமெரிக்காவினுடைய பத்திரிகைகளை சொல்லுது, இனிமே உன்னுடைய பாச்சா ரெட்ஸில், மெடிட்டரேனியன் செயலில், இந்திய பெருங்கடலில், கல்ஃப் ஆஃப் ஆடன்ல எங்கேயுமே எடுபடாது. ஆகவே உன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொண்டு ஹிஸ்புல்லாவோடு பேசு. ஹிஸ்புல்லாவோட பேச தான் வந்திருக்கான். ஆனால் இப்போ இந்த பயர்னு ஒன்றை கொண்டு வந்தான் பாரு, மிதவை துறைமுகம், அதிலிருந்து இறங்கிய இராணுவத்தினர் என்ன செய்கிறார்கள் என்பது கூர்ந்து கவனிக்கப்படுகிறது. அவங்க இப்போ உணவு பொட்டெல்லாம் ஒரு 10 லாரியை கூட கொண்டு வந்த மாதிரி காட்டெல்லாம் ஒரு இல்லை, இதில் கொஞ்சம் நிற்குது, ஒரு படத்தில் கொஞ்சம் உணவு பொட்டலங்களோடு நிற்குது. அதுதானா அவங்களுடைய வேலை, அல்லது காசாவுக்கு உள்ளால் புகுந்து ஒரு முழு நீர யுத்தத்தை நடத்துவதா? டைம்ஸ் ஆஃப் இந்தியா நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. எனக்கு அதை சப்ஸ்டான்சியேட் பண்ணக்கூடிய அதை கிராஸ் செக் பண்ணக்கூடிய வேற சோர்ஸ் கிடைக்காதனால நான் அதை பெருசாக சொல்ல விரும்பலை. அடுத்தது, ஹிஸ்புல்லாவுக்கு உதவியாக ஹவுத்தீஸு, அதாவது ஏமன், ஈராக்கு, சிரியா, இவங்க கோலான் ஹைட்ஸை நேற்றையும் தாக்கி இருக்கிறார்கள். அதில் தீ பற்றி எரிகிறது, அதை அணைப்பதற்கு ஆள் இல்லை. இப்போ 1967 கோலான் ஹைட்ஸு கையை விட்டு போன மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இஸ்ரேலுக்கு கொஞ்சம் கூட, அதாவது நார்தன் இஸ்ரேலுன்னு சொல்லக்கூடிய வடக்கு இஸ்ரேலை கூட பற்றி அவன் கவலைப்பட முடியல. லெபனானுடைய பார்டரு அவன் அதிகமாக இது பண்ண முடியல, சும்மா உருதா விட்டுக்கிட்டு இருக்கான். படைக்கு ஆள் இல்லைங்கிறான். ஆனால் 4 லட்சம் பேரை தயார் பண்ணிட்டு இருந்தேன்னா இடையில செய்து போட்டுக்கிட்டான். பயிற்சி கம்ப்ளீட்டுக்கு பயிற்சி என்னையா பயிற்சி கம்ப்ளீட்டு முடிஞ்சு போச்சு. ரஃபால பயிற்சி முடிஞ்சு தான் போனேன், கான்வென்யூஸில் பயிற்சி முடிஞ்சு தான் போனேன். என்ன இப்போ நேற்று வந்த ஒரு தகவல் என்னன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் 36,000 கட்டுமான பில்டிங்கள் காசா பகுதிக்குள்ளால இருந்து அதில் 16% அளிக்கப்பட்டு இருக்கிறது என்று தான் சொல்லுகிறார்கள்.
இதுக்கு முன்னாடி 85% வரைக்கும் நமக்கு வந்தது, இப்போ 15% அளிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். இப்படி இஸ்ரேலுடைய அழிவை இஸ்ரேலிய மக்களே கண்ணால் பார்க்கிறார்கள், எழுதுகிறார்கள், ஆதங்கங்களை தெரிவிக்கிறார்கள், இராணுவத்தில் இருப்பவர்கள் தெரிவிக்கிறார்கள், சின்பற்று மொசாது போன்ற உளவு நிறுவனங்களில் இருப்பவரை சொல்லுகிறார்கள். ஆனால் நத்யான்ஹூ மட்டும் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு தனது அரசியல் வாழ்வுக்காக இதை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவனையும் கவிழ்ப்பார்கள் போல் தெரிகிறது. இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாய்ஸ் தவானால்